அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு கிபி 2025 ஆண்டு நிறைவு பெற்று கிபி 2026 ஆண்டு பிறக்க இருக்கின்றது. உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும், பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும், அவர்களின் பார்வைகளும், அவர்களின் கேள்விகளும் அல்லாஹ்விற்கு பிரியமான செயல்களாக, காட்சிகளாக, செய்திகளாக இருக்க வேண்டுமே தவிர அல்லாஹ்விற்கு வெறுப்பான காரியங்களாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஆங்கில புத்தாண்டு என்பது சமுதாய மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை தான் இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக அவன் அனுப்பவில்லை, ஒரு இறை தூதராகவே அனுப்பி இருக்கின்றான் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். இன்னி அப்துல்லாஹி ஆத்தானிகள் கிதாப, நான் இறைவன் கிடையாது, இறைவனுடைய அடிமை என்பதை ஈசா அலைஹிஸ்ஸலாம் தெளிவாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் உலக பொதுமறையாம் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி அபூதாவுத் என்ற நூலிலே 3512வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் இந்த மார்க்கமும் எதை நமக்கு கற்றுத்தருகிறதோ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். பிற சமுதாயத்தவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் செய்வார்களேயானால் இவர்களும் அந்த சமுதாயத்தில் ஒருவராக ஆக்கப்படுவார். மன் தஷப்பஹ பி கௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் பிற சமுதாயத்திற்கு ஒப்பாகி விடுவாரோ, அதாவது மார்க்கம் அனுமதிக்காத பிற சமுதாயத்தில் உள்ள ஒரு காரியத்தை எவர் செய்வாரோ அவர் அந்த சமூகத்தில் ஒருவராகவே அவர் ஆக்கப்படுவார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். நம்முடைய சமுதாயம் புத்தாண்டு கொண்டாடுவதை ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. சில முஸ்லிம்கள் இதிலே ஆட்சேபனை செய்கிறார்கள். கொண்டாடினால் என்ன, அதில் என்ன தவறு இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் விதண்டாவாதமாக கேட்கக்கூடிய நபர்களையும் இந்த சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். சகோதர சமுதாயத்தவர்களோடு அவர் இந்து நண்பர்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ சகோதரர்களாக இருக்கட்டும், யூதர்களாக இருக்கட்டும், மற்ற மற்ற மதங்களை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், தாராளமாக அவர்களோடு பழகலாம், சுக துக்கங்களிலே பங்கெடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஏகத்துவத்தை நாம் விட்டுக் கொடுப்பது கூட, இஸ்லாமிய கலாச்சாரத்தை விட்டுக் கொடுப்பது கூடாது என்பதைத்தான் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கிறிஸ்துவ சமுதாயத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள்
இன்றைக்கு இரவு என்ன செய்வாங்கன்னா புத்தாடைகள் அணிந்து அறுசுவை உணவுகளை உண்டு இனிப்புகளை தங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டு இந்த புத்தாண்டை அவர்கள் வரவேற்பார்கள். ஆலயங்களிலே இன்றைக்கு இரவு அவர்கள் கூடி ஜெபம் செய்வார்கள். இது அவர்களின் கலாச்சாரம். ஆனால் சமீப காலமாக ஆங்கில புத்தாண்டு என்று சொன்னால் புத்தாடை அணிய வேண்டும் என்பதெல்லாம் ஒரு புறம் இருக்க, அந்த ஆங்கில புத்தாண்டை மதுவை கொண்டும் மாதுவை கொண்டும் பட்டாசுகள் வெடித்தும் அதை வரவேற்க வேண்டும். மதுபானம் அருந்த வேண்டும், அந்நிய பெண்களோடு சல்லாபங்கள் செய்ய வேண்டும், அதே நேரத்திலே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அது போன்ற அனாச்சாரங்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு காட்சியை பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம். புத்தாண்டு என்று சொன்னால் ஒரு கடல் கரையில் ஒரு பெரிய மைதானத்தில் அந்நிய ஆண்களும் அந்நிய பெண்களும் ஒன்றாக கலந்து ஒருவர் மற்றவரை கட்டிப்பிடிப்பதும் ஒருவர் மற்றவருக்கு முத்தம் கொடுப்பதும், அறைகளிலே அந்நிய பெண்களோடு அந்நிய ஆண்கள் தங்குவதும், மதுபானங்கள் அருந்துவதும், விபச்சாரங்கள் செய்வதும், இதுதான் புத்தாண்டை வரவேற்கக்கூடிய ஒரு காட்சியாக அலங்கோலமாக அது மாறிவிட்டிருப்பதை இன்றைக்கு நாம் இந்தியா உள்பட பல நாடுகளிலே கண்கூடாக பார்த்து வருகின்றோம். லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவு செய்து பட்டாசுகள் வெடிப்பதும் வான வேடிக்கைகளிலே ஈடுபடுவதும் இருசக்கர வாகனங்களிலே தனக்கு பிடித்தமான அந்நிய பெண்ணை அமர வைத்து சாலைகளிலே வேகமாக சென்று பொதுமக்களுக்கு இடையூறு தருவதும் தான் புத்தாண்டை வரவேற்கும் காட்சி என்பதாக இன்றைக்கு புத்தாண்டை வரவேற்பது மாறியிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். இருசக்கர வாகனங்களிலே செல்லக்கூடிய இளைய சமுதாயம் இளம்பெண்களை அமர வைத்துக் கொண்டு அவர்கள் செய்கின்ற அட்டகாசம் காவல்துறைக்கு சவால் விடுகின்ற அளவிற்கு அவர்கள் வேகமாக செல்வதும் விபத்துக்களை ஏற்படுத்துவதும் கைகால்கள் ஊனமுறுவதும் இன்னும் சொல்ல போனால் மரணம் கூட ஏற்படக்கூடிய ஒரு காட்சியினை இந்த புத்தாண்டு அன்றைக்கு நாம் ஒவ்வொரு ஆண்டும் கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கின்றோம். இதிலே ஒவ்வொரு அம்சங்களும் மார்க்கத்தினால் தடை செய்யப்பட்ட காரியங்கள். மது மார்க்கம் தடை செய்திருக்கிறார். எல்லா தீமைகளுக்கும் அதுதான் தலையானது. மாது அந்நிய பெண்களை தொடலாமா, அந்நிய பெண்களோட பார்க்கலாமா, அந்நிய பெண்களோடு தனியாக பயணம் செய்யலாமா, அந்நிய பெண்களோடு கலந்து நிற்கலாமா, இதுவெல்லாம் மார்க்கம் தடை செய்த காரியங்கள். பட்டாசுகள் லட்சக்கணக்கான ரூபாய்கள் கொடுத்து பட்டாசுகளை வெடிக்கிறார்கள். எத்தனை ஏழை எளியவர்கள் மருத்துவம் பார்க்க முடியாமல், தங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல், ஏன் ஒரு நேர கஞ்சியை குடிக்க முடியாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அவர்களுக்கு அந்த காசை நாம் கொடுக்கலாமே, அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வார்களே. அப்ப இவைகள் அனைத்துமே மார்க்கம் தடை செய்த காரியங்கள். இஸ்லாமிய சமூகத்தில் அமர்ந்து கொண்டு புத்தாண்டை கொண்டாடினால் என்ன என்று கேட்கிறார்களே, அப்ப அவர்கள் மதுபானங்களை அருந்துவார்களா, விபச்சாரங்கள் செய்வார்களா, அந்நிய பெண்களோடு அவர்கள் உல்லாசமாக இருப்பார்களா? இதையெல்லாம் அவர்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இளைஞர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள் தயவு செய்து பெற்றோர்களிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். இன்று இரவு எந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் டீன் ஏஜ் பருவத்தில் உள்ள தங்கள் மகனையோ மகளையோ தயவு செய்து வெளியே நீங்கள் அனுப்புவது கூட, நாம் அனுப்புவது கூட, அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரிதான். புத்தாண்டை நீங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் ஆலயங்களுக்கு சென்று கொண்டாடுங்கள், தங்களுடைய வணக்கத்தலங்களுக்கு சென்று நீங்கள் கொண்டாடுங்கள். ஆனால் இஸ்லாமிய சமூகம் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன்,
உங்கள் கலாச்சாரம் உங்களுக்கு, எங்கள் கலாச்சாரம் எங்களுக்கு. தயவு செய்து இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த பண்டிகையை யார் சொன்னாலும் சரிதான், இதை கொண்டாடுவது கூடாது. அது ஹராம், தடை செய்யப்பட்ட காரியம். பண்டிகை என்று சொன்னால் அதில் நன்மைகள் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் முழுக்க முழுக்க தீமைகள் தான் அதிகமாக காட்சி தருகிறது என்று சொல்வதை விட முழுவதுமே அதில் தீமைகள் தான் காட்சி தருகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இது ஒரு முறை இருக்க, ராசி பலன் அப்படிங்கிற பேர்ல சில பேர் இன்னைக்கு டிவியில வருவாங்க பாருங்க. அந்த ராசி நேயர்களே, இந்த ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல காலம் பிறக்க போகிறது, புத்தாண்டிலே நீங்கள் வீடுகளை வாங்குங்கள், வாகனங்களை வாங்குங்கள். இந்த ராசியை சார்ந்தவர்கள், இந்த ராசியை சார்ந்தவர்கள் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க, செருப்பு போடாதீங்க, தண்ணியை பார்க்காதீங்க, அதுல கண்டம் இதுல கண்டம். சில பேரும் தூண்டி விடுவாங்க, அது வாங்குங்க இது வாங்குங்க. சில பேரை முடுக்கி விடுவாங்க, சில பேரை முடக்கி வச்சிருவாங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு ராசி இல்லாத ஆண்டு. நீங்கள் வாகனங்களே செல்லாதீர்கள், இருசக்கர வாகனத்தில் செல்லாதீர்கள், 3 சக்கர வாகனத்தில் செல்லாதீர்கள், உங்களுக்கு ஆபத்து நெருங்குகிறது என்றெல்லாம் சொல்லி எதிர்காலத்தை இவர்கள் நிர்ணயம் செய்து அதை என்ன செய்வாங்கன்னா மக்களை பயமுறுத்தி கொண்டிருப்பார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படித்தான் இந்த காலம், இந்த ஆண்டு அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், ஆகா என்று இருக்கும், ஓகா என்று இருக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் கடைசியில் பார்த்தா கொரோனா வந்து லட்சக்கணக்கானவர்கள் மரணமாகக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வந்தோம். தயவு செய்து ராசி பலன்களை நாம் நம்புவது கூடாது என்பதையும் இஸ்லாமிய சமூகம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அருமையானவர்களே, அறிவுபூர்வமாக நாம் சிந்தித்தாலும் இந்த புத்தாண்டை யாருமே கொண்டாட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? 2026 பிறக்குது அப்படின்னா அதை நாம சந்தோஷமா கொண்டாடக்கூடாது. ஏன்னா நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்நாளில் ஒரு ஆண்டு கழிந்து விட்டது, அது திரும்ப வருமா? வரவே செய்யாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி திர்மிதி என்ற நூல்ல 3550வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அஅமாரு உம்மத்தி மா பைன சித்தீன இல சபஈன். என் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள், அவர் முஸ்லிமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், நெருப்பு வணங்கியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எல்லாமே ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயம் தானே. என் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு அப்படின்னா 60லிருந்து 70 வரைக்கும் தான் என்று சொன்னார். இன்னைக்கு 60 கூட சில பேருக்கு எட்ட முடியல, 40லே மௌத்தா போயிருந்தாங்க. என்ன ஹார்ட் அட்டாக், 30 வயசுல மாரடைப்பு. எவ்வளவு விபத்துக்கள்ல எவ்வளவு இளைஞர்கள் இறக்கின்றார்கள் தெரியுமா? 2 தினங்களுக்கு முன்னால் கூட இளைஞர்கள் பைக்கை எடுத்துக்கொண்டு தூரமான ஒரு ஊருக்கு சென்று டீ குடிக்க போறாங்களாம். ஏன் நம்ம ஊர்ல டீ கிடையே கிடையாதா? டீ குடிக்க சென்று அதுல 2 இளைஞர்கள் தடுமாறி கீழே விழுந்து ஒருவர் அந்த இடத்திலே மரணமாகின்றார், ஒருவர் மருத்துவமனையிலே மரணமாகின்றார். ஏன்னா 17 வயசு 18 வயசு டீனேஜ் பருவ இளைஞர் சமுதாயம். அப்ப பெற்றோர்கள் என்ன பாடுபடுவாங்க நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் 60லிருந்து 70 வரையிலும், அகல்லுகும் அவர்களில் மிக மிக குறைவானவர்கள் தான் யஜூசு தாலிக்க, 70ஐயும் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம் அல்லவா, சில பேர் 100 வயசை கடந்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். 100 வயசு 105 வயசு எல்லாம் வாழ்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படிப்பட்டவர்கள் ஒரு சபைக்கு வராங்க அப்படின்னா எல்லாரும் பார்வையும் அவங்க மேலதான் விழும். ஏன், என்ன அதுக்கு பார்வைக்கு என்ன அர்த்தம்? எப்பவோ போய் இறக்க வேண்டியவர் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஏக்கத்தோடு தான் பார்ப்பாங்க. அப்ப நம்ம சமுதாயத்திற்கு, என்னுடைய சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள் 60லிருந்து 70 ஆண்டுகள் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ 2026 பிறக்குது அப்படின்னா
2025 2026 வரைக்கும் 365 நாட்கள் நம்முடைய வாழ்நாளிலே குறைந்திருக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். எத்தனை நிமிஷம் வரும் ஒரு நாளைக்கு? 1440 நிமிடங்கள் ஒரு நாளைக்கு. 24 மணி நேரத்தில் 1440 நிமிடங்கள் ஒரு நாள் என்பது. இதே ஒரு வாரமாக இருந்தால் ஒரு வாரத்திற்கு 9800 நிமிடங்கள். இப்படியே நம்ம பெருகிட்டே போறோம்னு வைங்களேன். 365 நாட்களுக்கு எத்தனை நிமிடங்கள் என்று சொன்னால் 5,25,600 நிமிடங்கள். 5,25,600 நிமிடங்கள் 2025 26 வரைக்கும். இத்தனை நிமிஷங்கள் நம்மளை விட்டு போயிடுச்ச, அதுல ஒரு வினாடி நமக்கு திரும்பி வருமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் இறைவன் திருக்குறான்ல வல் அஸ்ரி, காலத்தின் மீது சத்தியமாக. காலம் பொன் போன்றது என்று சொல்வார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பொண்ணு தொலைஞ்சா கூட பொண்ணை நம்ம சம்பாதிச்சிடலாம். தங்கம், பணம் இழந்து விட்டால் திரும்ப அதை நம்ம சம்பாதிச்சிடலாம். அப்ப காலம் என்பது உயிர் போன்றது. உயிர் போனா திரும்ப வருமா? இந்த உலகத்துல யாராவது இறந்தவர் திரும்ப உலகத்திற்கு வந்திருக்கிறாரா? வர முடியாது. அப்ப காலம் என்பது உயிர் போன்றது. ஒரு வருஷத்துல 5,25,600 நிமிடங்கள் நம்மை விட்டும் கடந்து விட்டது என்று ஒருவன் நினைத்தால் அவன் வருத்தப்படுவானா, சந்தோஷப்படுவானா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்துட்டார், அல்ல நம்ம நண்பருடைய வீட்டில் ஒருத்தர் இறந்துட்டார். ஒரு வருஷம் கழிச்சு அவர்கிட்ட போய் அந்த வீட்டுக்கு போய் இறந்தவருடைய மனைவியிடத்தில், இறந்தவருடைய மகனிடத்தில், இறந்தவருடைய சகோதரிடத்தில் வாழ்த்துக்கள். உங்கள் தந்தை, உங்கள் கணவர், உங்கள் சகோதரர் இறந்து 1 வருடம் ஆகிறது, வாழ்த்துக்கள், வாங்க வெடி போடுவோம், கேக்க வெட்டுவோம், பைக் ரேஸ் பண்ணுவோம். அந்நிய பெண்களை வச்சு நம்ம சுத்துவோம்னா அந்த இறந்தவர் வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? என்ன நம்ம தந்தை இறந்திருக்கிறாரு, கணவர் இறந்திருக்கிறாரு, இவன் சந்தோஷமா கொண்டாடா நம்மளை கூப்பிடுதானே நினைப்பாரா, நினைக்க மாட்டாரா? புத்திசாலியாக இருந்தால் நினைப்பார். அதுபோன்றுதான் திரும்ப வராத நேரங்கள் 5,25,600 நிமிடங்கள் நம்மை விட்டும் கடந்து விட்டது, அது திரும்பி வராதுன்னு ஒருத்தர் நினைச்சான்னா அவன் எவ்வளவு வருத்தப்பட வேண்டும். அதை விட்டு படித்தவர்களும் பாமரர்களும் கையில பாட்டலையும் மதுவையும் மாதுவையும் வைத்துக் கொண்டு இந்த புத்தாண்டை கொண்டாடுறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன சொல்றது? சற்று நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இது அறிவுக்கு பொருந்தாத ஒரு செயல். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கடந்த காலங்கள் ஒருபோதும் நம்மை அடையவே செய்யாது. ஒரு வருடம் முடிந்து மறு வருடம் ஆரம்பிக்கிறதா? நம்மை நாமே கணக்கு கேட்க வேண்டும். சென்ற ஆண்டு நான் என்ன நன்மை செய்தேன்? கடவுளுக்கு நான் கட்டுப்பட்டேனா? கடவுளுக்கு நான் மாறு செய்தேனா? சகோதர சமுதாயத்தவர்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்தேனா? உறவுகளை நான் மதித்தேனா? அண்டை வீட்டாரோடு நான் இணக்கமாக வாழ்ந்தேனா? என்ன பொதுக்காரைகளை நான் செய்திருக்கிறேன்? இப்படியெல்லாம் நம்மை கணக்கு போட்டு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டு இதைவிடவும் நான் அதிகமாக நன்மைகள் செய்வேன். திட்டம் போட வேண்டும். போன வருஷம் நான் மதுபானம் குடிச்சேன், இந்த வருஷம் நான் குடிக்க மாட்டேன். போன வருஷம் நான் தப்பு செஞ்சேன், இந்த வருஷம் நான் தப்பு செய்ய மாட்டேன். இப்படின்னு ஒருத்தன் தன்னை திருத்தி கொண்டால் அவன்தான் புத்திசாலி. இந்த ஆண்டு முதல் நான் மதுபானம் அருந்துவேன், வெச்சாரங்கள் செய்வேன், தவறுகள் செய்வேன், அனாச்சாரங்களை செய்வேன் என்று ஒருவன் தப்பு கணக்கு போட்டால் அவனை விட மற்ற ரகமான மாசாமி உலகத்துல யாருமே கிடையாது. அப்ப நமக்கு நாமே திட்டங்கள் வகுக்க வேண்டும். இந்த ஆண்டு இந்த நல்ல காரியங்களை நான் செய்வேன். முஸ்லிம்களா, இந்த வருஷம் நான் ஒழுங்காக தொழுவேன், ரமலானிலே நோன்பு நோற்பேன், ஹஜ்ஜி செய்வேன், உம்ரா செய்வேன்,
சில உறவுகளை நான் துண்டித்து வாழ்கின்றேன், அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்வேன். இதுவரைக்கும் அண்டை வீட்டாரோடு சண்டையிட்டுக் கொண்டிருந்தேன், இனிமேல் நான் சண்டையிட மாட்டேன், அவர்களோடு நான் இணக்கமாக வாழ்வேன். சகோதர சமுதாயத்தவர்களோடு நான் இணக்கமாக வாழ்வேன், அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நான் செய்வேன். இப்படி ஒருத்தன் கணக்கு போட்டானா அவன்தான் பாராட்டிற்குரியவன். இதை நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக ஷத்தாத் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். திருமதி என்ற நூல்ல 2459வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு. அறிவாளி யார் தெரியுமா? தனக்குத்தானே கேள்விகளை கேட்டுக்கொள்வார். இன்றைக்கு நீ என்ன செய்தாய்? நன்மை செய்தாயா, தீமை செய்தாயா, உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தாயா, அவர்கள் உறவுகளை வெட்டி வாழ்ந்தாயா, கடவுளுக்கு நீ என்ன செய்தாய், பொதுமக்களுக்கு நீ என்ன செய்தாய்? தன்னைத்தானே யார் கேள்வி கேட்டுக்கொண்டு மரணத்திற்கு பின்னால் இருக்கின்ற முடிவில்லாத அந்த நீண்ட வாழ்க்கைக்காக எவர் நல்லறங்களை செய்கிறாரோ அவர்தான் அறிவாளி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அருமையானவர்களே, புத்தாண்டை கொண்டாடக்கூடியவர்கள் அவர்களின் மத கலாச்சாரத்தின் அடிப்படையிலே அனாச்சாரங்கள் இல்லாமல் அவர்கள் கொண்டாடட்டும், அதில் நாம் தலையிடுவது கூட. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்த மட்டிலும் அனாச்சாரங்களை கொண்டோ அனாச்சாரங்கள் இல்லாமலோ இந்த பண்டிகை கொண்டாடுவதற்கு முஸ்லிம்களுக்கு ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட அனுமதி கிடையாது. கொண்டாடக்கூடியவர்கள் கொண்டாடட்டும், தயவு செய்து அவர்கள் மதுவை எடுக்காதீர்கள், மாதுவை விரும்பாதீர்கள், வேண்டாம். அது உங்கள் மதமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். பெரும்பாலும் எல்லா சமுதாயத்தவர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், இன்று இரவோ தங்கள் ஆண் பிள்ளைகளையோ பெண் குழந்தைகளையோ வெளியே அனுப்பாதீர்கள். வெளியே அனுப்பினால் அவர்கள் நமக்கு சொந்தமில்லை என்பதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பெரும்பாலும் தவறுகள் அரங்கேற்றப்படுவது இன்றைக்கு இரவுதான். பெரிய பெரிய நகரங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, பொது இடங்கள்ல ஒன்று சேர்ந்து எல்லாருமே பாருங்கள், திருமணம் செய்யாத இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள், இளம் பெண்களாகத்தான் இருப்பார்கள். விலை மதிக்க முடியாத கருப்புகள் அங்கே பறிக்கப்படுகிறது. அது எந்த மதமும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. தயவு செய்து வீடுகளிலே நீங்கள் கொண்டாடுங்கள், வேண்டாம் என்று நாங்கள் இஸ்லாமியர்கள் சொல்ல மாட்டோம். ஆனால் நாங்கள் கொண்டாட மாட்டோம். எங்கள் மதம் மார்க்கம் அதை அனுமதிக்கவில்லை என்பதை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இஸ்லாமிய சமூகம் தயவு செய்து மார்க்கத்தை அறிந்து அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு இதிலே விமர்சனம் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி கிடையாது. சில பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க, ஏன் முஸ்லிம்கள் கொண்டாடினா என்ன? முஸ்லிம்களே 5 நேரம் தொழக்கூடியவங்களை என்ன செய்யறாங்கன்னா விமர்சனம் செய்திருக்கிறார்கள். ஏன் கொண்டாடினால் என்ன? இஸ்லாத்தை பொறுத்த மட்டிலும் நமக்கு கொண்டாட்டம், விசேஷம், பெருநாள் என்பது 2 தான். ஒன்றே ஈதுல் அத்ஹா தியாக திருநாள், மற்றொன்று ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள். இந்த 2ம் தான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட பண்டிகைகள். அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் நமக்கு அனுமதிக்கின்றது. அதை முறையாக நாம் கொண்டாட வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விபத்துக்களை விட்டும், அனாச்சாரங்களை விட்டும், அட்டுழியங்களை விட்டும் எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.